لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஸஅலா இவ்வுலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற கோடானி கோடி வஸ்துக்களிலே படைப்பனங்களிலே மிக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஸஅலா இந்த மனித படைப்பை ஆக்கியிருக்கின்றான். இந்த மனித படைப்பை படைத்து அவைகளை இவ்வுலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையின் அடிப்படையிலே 3 பிரிவுகளாக ஆக்கி தந்துள்ளார். குழந்தை மற்றும் சிறுவர் பிராயம், அடுத்ததாக வாலிப பருவம், முதுமை, நரை ஏற்பட்ட நிலை. இந்த 3 நிலைகளிலே மனிதனுடைய வாழ்க்கையை ஆக்கியுள்ளார். குழந்தை பருவத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பிறந்தவுடன் தனக்கு பசி ஏற்பட்டாலும் சரி அல்லது ஏதாவது வயிற்று வலி போன்ற உடல் உபாதைகளிலே அவதிப்பட்டாலும் சரி அல்லது தன் முதுகுக்கு பின்னால் சிறு கற்கள் கிடைத்து அந்த கல் முதுகை அழுத்தி வலுக்குகின்றது, ஒரு எறும்பு கடிக்குகின்றது என்றாலும் சொன்னாலும் சரி, அதுக்கு ஒரே வெளிப்படுத்தக்கூடிய வழி அழுகை மாத்திரம்தான். குழந்தை அழுகும். ஏன் அழுகின்றது, எதற்கு அழுகின்றது? அந்த தாய்க்கு வேண்டுமென்றால் ஒரே விளக்கக்கூடிய ஜீவனாக இருக்கின்றது. மற்ற எல்லா மக்களுமே ஏன் குழந்தை அழுகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. இந்த பருவம் குழந்தை பிராபம். இதுக்கடுத்து தன்னால் சுயமாக சரியாக நிற்க முடியாத சிறுவர் பிராயம், சின்ன குழந்தைகள் 1 to 12-14 வயசு வரைக்கும் சுயமாக தன் எந்த குடிமையுமே எடுக்க முடியாத பிராபம். அடுத்ததாக வாலிப பிராயத்தை அல்லாஹ் ஜல்ல ஸஅலா இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பருவத்தை ஒரு மனிதன் அடைத்து விட்டார் என்று சொன்னால், தன்னால் முடியாதை கூட முடித்து காட்ட சக்தி வட்ட வல்லமை தன்னிடத்தில் இருக்கின்றது. முடியுமா முடியாதா என்று பார்த்தால் வேற. அவன் உள்ளத்திலே நாம் பாடி பயனாக பண்றோம், மீச முளைச்சிருச்சு, தாடி முளைச்சிருச்சு, நம்மால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு உள்ளபடி எண்ணம். தன்னுடைய தேவைகளுக்கு யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி தன்னால் செய்ய முடியும் என்று ஒரு மூர்க்கமான புறாமன்னு சொன்னால் அந்த பருவத்தினா தன்னால் முடியும் என்ற ஒரு
கர்ப்ப நிலையில் உள்ளக்கூடிய பிராயம். மூன்றாவதாக வயோதிக நிலைமை. வயோதிக நிலைமை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் உள்ளம் 16 வயதாக இருக்கும். என்னைக்குமே 16, 18, 20 வயசு இளைஞர்கள் எப்படி வேகமாக செயல்படுவார்களோ அந்த செயல்பாடுகள் அவர் உள்ளத்தை ஓடிக்கிறது. ஆனால் செயல்படுத்த நினைக்கின்ற பொழுது உடம்பு சொல்ல கேட்கல. நான் நினைக்கிறேன் செஞ்சு முடிச்சுதான் நினைக்கிறேன், ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய நிலை. இந்த ஏதாவது வருவாங்க, நம்மளும் சொல்லுற மாதிரி நின்று தருவோம்னு ஆசை இருக்கு எல்லாத்துக்கு. மனசு ஃபுல்லாக சொல்லணும் உட்காந்து நின்று தருவோம்னு. அதனால முடிஞ்சா எந்திரிக்க முடியல பணக்காரி கீழே விட்டு சுஜூது போயிட்டு பார்த்தாங்க. எந்திரிச்சு இது மேலே நிலைக்கு வரக்குள்ள அவங்க படுற கஷ்டங்கள், மற்ற நோய் பிடிக்கிறது, எல்லா விஷயத்திலுமே ஒரு பலகீனமான நிலை. இந்த 3 நிலைகளைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய வாழ்வில் ஆக்கியிருக்கின்றான். இந்த 3 பிராயங்களை பற்றியும் தனித்தனியாக உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றிருந்தாலும் இன்றைய ஜும்மாவிலே சொல்லுவார்கள், நடுநிலைமையானது சிறந்தது என்று. அந்த அடிப்படையிலே வாலிப பருவத்தில் நாம் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஜும்மாவிலே கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். என்று சொன்னால் இந்த பிராயத்தை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். இந்த பிராயத்தை தான் வாலிப பிராயம். வாலிப பருவம்னா எப்ப? இமாம் சொல்றாங்க 15 வயதை கடந்து 40 வயதுக்கு உட்பட்ட பிராயம் வாலிப பருவம் என்று சொல்கிறார்கள். இந்த பருவத்திலே தான் அல்லாஹ் பெரும்பான்மையான நபிமார்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளோட இதற்காக அல்லவா, அப்புறம் இளைஞர் அல்லாஹ் பார்த்தா இப்ராஹிம் நபி வாலிப பருவத்தை அடைந்திருந்தார்கள். மூசா நபி ஃபிரௌனை எதிர்த்தார் அல்லவா, வாலிபராகவே தன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்தார்கள். அது மட்டுமல்ல, ஈசா நபி குழந்தையிலேயே நபி வாழ்ந்த வாழ்க்கையே 33 வருஷம் தான் ஈசா நபி உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற பல நபிமார்கள் உலகத்தில் வாலிப பருவத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த பருவத்தில் கொடுத்தா இந்த வேலையை சரியா செய்ய முடியும். வயோதிக காலத்தில் கொடுத்த நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கும், ஆனால் செயல்முறைப்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதுனால் அல்லாஹ் வாலிப பருவத்தை எடுத்திருக்காங்க. அதே போல சஹாபாக்கள், பிரபலமான சஹாபாக்கள் யாரை சொல்லுவோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்தை ஏற்ற வயது 38. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தபோது 26 வயது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தபோது 28 வயது. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றபோது 12 வயது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றபோது 32 வயது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் இஸ்லாத்தை ஏற்றபோது 30 வயது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றபோது 30 வயது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றபோது 16, 17 வயது. ஏன்னு சொன்னா இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற பிறகுதான் இளைஞராகி இந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தபோது இஸ்லாம் வளர்ச்சி என்று சொல்லலாம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்ற வரைக்கும் தனிப்பட்ட ஒரு சஹாபாக்களுடைய வீட்டில் தான் தொழுகை நடந்துச்சு. ஏகத்துவ கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றி சொல்லலாம். ரகசியமாக ஒரு மீட்டிங் போட்டு ஒரு வீட்டுக்கு அர்த்தம் வீட்டில் தான் நடந்துச்சு. இது போல் நடக்கும் போது எப்போ மூணாவது இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ நாங்கள் யாரும் சொல்லலாம், ஏன் எங்களுக்கெல்லாம் பயணிக்க உட்காரணும், வாங்க பகிரங்கமாக வெளியே போவோம், வாங்க பகிரங்கமா வெளியே போய் இன்னைக்கு இஸ்லாத்தை எடுத்துரைப்போம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு இஸ்லாம் வெளிரங்கத்திலே பிரபலியமாக வந்து என்று சொல்லலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் சஹாபாக்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே வாலிப வயதிலே எத்தனையோ பெரிய மிகப்பெரியல், அதாவது ஸ்பெயினை வெற்றி கொண்ட ஜியாத் அவர்கள் அப்படின்னா சின்ன வயசு 20, 22 வயசு ஸ்பெயின் கிறிஸ்துவ நாடாக இருந்துச்சு. அந்த கிறிஸ்துவ நாட 22 வயது இளைஞர் படைய தலைமைகளை படை போக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்று 800 வருட காலம் ஸ்பெயினை ஆட்சி செய்த இஸ்லாம். பிற்காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்ட பொழுது இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது. அது மட்டுமல்ல,
இந்தியாவில் வரலாறு படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். இந்தியாவிலே முதலிலே இந்தியாவிற்கு சிந்து சமவெளிக்கு காலனி வைத்த முகமது பின் காசிம் கிபி 700களில் காசிமுக்கு வெறும் 17 வயசு. இந்த வகையிலே தான். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் சொல்லுங்க, நம்மளே கேள்விப்பட்டோம். சுதந்திரத்துக்கு நம்ம அப்படி பாராட்டு இப்படி பாராட்டு. இந்த சுதந்திரத்துக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, மக்கள் எல்லாம் குணப்படுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, இது எல்லாமே கப்பலுடைய சரணத்துக்கு போயிட்டாங்க. முதலிலே வங்கத்திலங்கை இஸ்ராயேல் 17 வயது இளைஞன் தான் சுதந்திரம் வேண்டும் என்று வீர முழக்கமிட்டான் என்று சொன்னால், இந்த இளம் வயதிலேயே தான் அந்த வீரம் எதிர்க்கக்கூடிய தைரியம் எல்லாம் வரும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றல, சூரத்து கஹஃப் வாசிகள் அநியாயக்கார அரசனை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அல்லாஹ் சொல்வது பார்த்தா இளைஞர்கள். ஏன் இளைஞர் சொன்னா, இந்த பருவத்திலே தான் மனதிலேயும் உடலிலேயும் வலிமை கொண்டு எதிர்க்க துணிந்து பல்வேறு நல்ல காரியங்களை செய்ய முடியும். முன்னெல்லாம் போர் புண்ணியம் இல்லை நம்ம நாட்டில். இதுக்கு முன்னாடி விவேகானந்தர் என்ற ஒரு தலைவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு திறமையான 100 இளைஞர்கள் என்ற கொடுங்க, இந்தியாவை நான் பெரிய நாளாக ஆட்டி காட்டுகிறேன் சொன்னார். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்த அப்துல் கலாம் என்ன சொன்னா, எங்க போனாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியிலே பேசுவாங்க. ஏன் தெரியுமா? இளைஞர் கையிலே தான் இந்தியா இருக்கின்றது. அவர் ஆசைப்பட்டாரு 2020 இந்தியா வல்லரசாக ஆசைப்பட்டாரு. அது நடக்கல. இருந்தாலும் அவர் முன்னோக்கி யார் என்று சொன்னார், இளைஞர்கள். இளைய சமுதாயம் இடத்திலே எந்த இடத்திலே நன்றாக இருக்குமோ அந்த நாடு வேகமாக வளர்ந்துகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே நபிகள் நாயகத்தின் வரலாறு பார்க்கின்றோம், உலக வரலாறுகளை பார்க்கின்றோம், இந்திய வரலாறு பார்க்கின்றோம், எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகிறோம். இந்த இளைஞர்கள் பற்றி அல்லாஹ் சொன்னல 3 பிராயங்கள் இருக்கிறது. இந்த 3 பருவங்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையை குறிக்காட்டுகின்ற போது, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعف, அல்லாஹ் மனுஷனை எப்படி படைச்சான்னா பலகீனமா படைச்சான். தெரியுங்களா? பலகீனமா சொல்லி கட்டிருக்கனாலே, ஏன்னா தண்ணீர் ஓடக்கூடிய எறும்பை கூட தட்டிவிட முடியாத சூழ்நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்மளுக்கு சிலை வணக்க வழிபாடுக்கு பிரச்சாரம் செய்வாங்க. சொல்றாங்க, உன் கடவுளுடைய மேல ஒரு கொசு உட்கார்ந்து தட்டி விட முடியுமா? சிலை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி நல்ல பலகீனமானவராக உங்களை படைச்சோம். சும்மா ஜஅல்னா மின் பாதி ரூப லாபின் குவா, பின்பு அந்த பலகீனத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மூர்க்கமான இடகாத்திரமான ஆரோக்கியமான விஷயத்தை நாம் உங்களுக்கு கொடுத்தோம். சும்மா ஜஅலத்தின் பாதி குவத்தின் ضعفا وشيبا, இதெல்லாம் பின்னாடி கடைசியில எப்படி பலகீனமா இருந்தீங்களோ அப்படியே திருப்பி எப்படி பிறந்த போது ஆனீங்களோ அதே மாதிரி திருப்பி பலகீனமாக்கிடுவோம். இப்போ ஷைபா நிறையலாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் இந்த இடத்துல நிறையலாம் போதுன்னா முதல்ல லாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் பலகீனத்துக்கு, பின்னாடி லாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அந்த பலகீனத்துக்கும் இந்த பலகீனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பலகீனம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நேரம் வந்துடும். நேரம் வந்துருச்சுன்னா இந்த உலகத்துக்கு விட்டு போகக்கூடிய நிலைமை ரெடியா இருக்குங்க சொல்றாங்க. ஜிப்ரீல் சார் வந்து ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் சாரை கேட்பாங்க, ஜிப்ரீல நீங்க வந்து மக்கள் திரி வருவீங்க, ரூபா வாங்கி போறீங்க, மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, யார சொல்லலாம்? நான் ஏன் சொல்லல, மக்களுக்கு நான் அழைப்பு கொடுத்து செஞ்சேன். என்ன அழைப்பு? உன் தாண்டி கொடுத்தேன் வெள்ளையா, அந்த வெள்ளை வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு வரணும். எப்பதான் வரணும் நினைக்க வேணாமா? பக்கத்து வீட்டுக்கார மௌத்தா போனவன் அதை பற்றி நடக்க வராமா? நாளைக்கு நம்ம மௌத்தா போறோம், சொந்தக்காரங்க தான் விட்டு போனாங்க, அப்போவாச்சும் நான் மௌத்தா போற நடக்க வராமா? எதுக்கு சொல்லுதுன்னா, நரை என்பது மரணம் எப்ப வேண்டுமானாலும் வரலாம். மௌத்தாத்தான போகணும்ல, அதுக்கு முன்னாடி நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் நிறைய கொடுத்தான். ஏன்னா இருக்கிறோம், நம்ம எத்தனையோ வயசுல எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் பார்த்துருப்போம். எத்தனை பேருக்கு வளர்த்தோம் நம்ம ஊர்ல மொத்தா பணம்லாம் ஞாபகம் இருக்கு. யாராச்சும் நல்லவங்க இருந்தா பனைகளுக்கு பெரிய பெரிய அவ்வளோ இருக்கிற சீரியமார்கள் ஆட்கள் இருந்தாங்க, அவங்கள பேருக்கு விரட்டு சொல்லணும்னு சொன்னா நல்ல வேலைகள் இந்த மக்களுக்கு நல்லது செய்து மக்களோடு ஒன்றாக இருந்து மக்களுக்காக யார் பாடுபடுறாங்க
விரல் வெட்டி எண்ணக்கூடியதுல யாரும் வச்சிருக்காங்க. முடிச்சாக்கு முடிப்பாங்க 3ஆம் 4ஆம் முடிச்சு அடுத்த வருஷம் வரணும் எல்லாருமே. கண்ணியமானவரை இருக்குகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைப்போடவே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நீங்க வயோதி காலத்திலே நாங்கள் வயோதியத்தை கொடுப்போம், கூடவே நிறைய கொடுப்போம், உசாரா இருந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல போகும்போது சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுவாங்க, அல் முஃமினு கவியு அல் முஃமினு கவியு அஹப்பு வஹைரு. அந்த முஃமினு அதாவது சக்தி வாய்ந்த இளைஞருக்கான அவன் நல்ல சிறந்தவன், அஹப்பு இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் நேசத்துக்குரியவன். யாரா பலவீனமான மோமினை விட பலமான மோமினை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். ஏன் மோமினாவே அல்லாஹ்வுக்கு பிரியமானவன, மோமினாவே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு கியாமத்தான் எல்லாத்தையும் கொண்டு ஈமான் கொண்டவன் முஸ்லிம். அந்த மோமினான பலகீனமான மோமினை விட ஒரு பலமான மோமினை அல்லாஹ் ஏன் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த பலமான காலத்தை நல்லவர்களை பெருமைப்படுத்தலாம் வச்சுங்களேன். ஒரு 70 வயது 80 பேர் இருக்காங்க. இவங்க ஒரு 14 வயசு 20 வயசு இருக்காங்க. இவர்கள் தொழுவதை போல் ஆரோக்கியமான முறையில் வளர்த்துள்ள முடியுமா? இவர்கள் நோம்பு நோட்டை போல வளரணுமா? நோம்புடிக்கிற ஆசை இருக்கு, சுகர் இருக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, அப்படி நோம்பு பிடிக்க முடியும். அதே நேரத்தில் சமூக சேவைகள் இருக்குல்ல, அல்லாஹ் ஏன் சக்தி வாய்ந்த மூமினை பிரியப்படுகிறாங்க சொன்னால் சமூக சேவை போன்ற நல்ல விஷயங்கள், அதாவது மக்களுக்கு உதவி செய்யறது. இன்னைக்கு நம்ம பாணியை சொன்னால் மக்களுக்கு எதாவது தேவைப்படும், ஒரு ஓய்வூதிய வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்குறது, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும்னா பண்ணி கொடுக்கிறது. இது போன்ற மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யறது இந்த வாலிப பருவத்தில் ஆரோக்கியமாக செஞ்சுவான். ஆனால் வயோதி காலத்தில் நினைச்சா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிப பருவத்தில் இருக்கும்போது மக்காவிலே ஒரு சங்கம் இயங்குச்சு. அந்த சங்கத்தில் மெம்பர் எதுக்கு தெரியுமா? சங்கத்தில் மெம்பராக இருக்காங்க. அந்த சங்கத்துடைய வேலை என்னன்னா வழிபோக்காக வரக்கூடிய மக்கள் உதவி இல்லாமல் இருப்பாங்க, அவங்க உதவி செய்யறது, ஹெல்ப் தேவைப்பட்டு வர்றவங்க உதவி செய்யறது, இது போன்ற சேவைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டாங்க. இதைத்தே அல்லாஹ் சொன்னா, அதாவது வலிமையான முஸ்லீமை அல்லாஹ் பிரியப்படுகிறான், சக்தி வாய்ந்த முஸ்லீமை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னால் இந்த வாலிப பருவத்தில் தான் அனைத்தையுமே செயல்படுத்த முடியும். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சக்தியான வாலிப பிரிவில் எப்பெல்லாம் செய்யணும் இப்ப செயல்படுறாங்கன்னா இன்றைய இளைஞர்கள் அதே போல் நல்வழிகளை அதை ஃபாலோ பண்ணணும். தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில தவம் இருக்காங்க. 40 வயசு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி இறங்குறாங்க. எப்படி இறங்குறாங்க? உங்களை மாதிரி என்ன மாதிரியுமா? ஜிப்ரீலுடைய ஒரிஜினல் தோற்றம். ஒரிஜினல் தோற்றம்னா வானத்துக்கு பூமிக்கு பல உகைட்டு சொல்றார் இப்ராஹிம். அவங்களுக்கு 2 ரெக்கை, ஒரு ரெக்கையில 300 ரெக்கை, இந்த பக்கம் 300 ரெக்கை, அப்படி விரிச்சாலாங்க 2 பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாம் பூமி வானத்தையும் அடைச்சிடும். அவ்வளவு பெருமாண்டமான ஜிப்ராஹீல் திடீர்னு நம்ம நினைக்கிறாங்க. நம்ம ஆசைப்படுவோம், மொய்நாடு இருக்கிற பார்க்கணும், ரசூலுல்லாஹ் இருக்கிற பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் ஆசைப்படுவோம். நம்ம முன்னாடி திடீர்னு நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, நம்ம மனம் எப்படி இருக்கு? என்னதே ஆசை இருந்தாலும் உதாரணம் இப்படி அவ்வளோ வச்சுருக்கேன். மறைந்து போன முன்னோர்கள் அத்தாவோ ஒத்தாவோ ரொம்ப பிரியம் வச்சிருக்கோம். திடீர்னு முன்னாடி நின்றாங்க உட்காந்துருக்கும் போது நம்ம மனம் எப்படி இருக்கேன்? உள்ளுக்கு ஆடி போய் என்னதே ஆசை இருந்தாலும் உள்ளுக்கு படம் ஆடி போய் வந்துருச்சு, உஷார் வந்துருச்சு, அப்படிங்கிற ஆடி போயிருக்கு. இப்போ ஜிப்ராஹீல் ரசூலுல்லாஹ் நடந்திருக்காங்க. அதற்கு முன்பு ஜிப்ராஹீலை நபிகள் நாயகம் பார்த்தது இல்லை. இவ்வளவு பெரிய உருவத்தையும் நபிகள் நாயகம் பார்த்தது இல்லை. வந்து நிற்கிறாங்க, சொல்றாங்க ஓதுவீராக தெளிவு செய்ய கட்டி பிடிச்சாங்க. ஆடி போச்சு. பயமா வீட்டுக்கு போடுறாங்க. ஹதீஜா ஜமீலூனி, ஹதீஜா ஜமீலூனி, ஹதீஜால என்ன போத்துமா எத்தனை பட்டு துப்படி போது அடிக்க போகிறார்கள். அந்த அடுக்கைகளையும் பெருமானாருடைய இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட நடுக்கம்
ஒண்ணுமில்ல கண்ணுனாப்ல ஒரு ஆளு வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஆளு வந்து இறங்கினாரு. என்ன ஓதுவீராக இது கட்டி பிடிச்சாப்ல அப்படியே என் உடலாம் நடுங்கி போச்சு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது ஹதீஸாகி அதற்கு முன்னோக்க தௌராத் வேதத்துல ஜிப்ரீலுடைய வழக்கங்களை பற்றி இருப்பாங்க விளங்கிட்டாங்க. கல்யாணம் சொல்றாங்க கல்லா ஹதீஸாகி ரசூலுல்லாஹ் பாத சொல்றாங்க கல்லா மா யபசி கல்லா கணவரே நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் அப்ப ரசூலுல்லாஹ் நபி கிடையாது, அப்பதே ஜிப்ரீல் வந்திருக்கின்றார். அதே தான் இங்கே சொல்லுகின்றார் கல்லா மா யுஹசி கல்லாஹ் அபதா அருமை கணவரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். என்ன தெரியுமா? இன்னகல தஸிலு ரஹ்மன் நீங்கள் சொந்த பந்தத்தோடு அனுசரித்து வாழ்கின்றீர்கள். கல்ல இல்லாதவர்களுக்கு அடுத்தவங்க சுமையெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அந்த சுமையெல்லாம் ஏற்றிக்கிட்டு அவர் கத்த சிம்பல் மாவதுமே இல்லாதவர் வறுமையை வாடி வரக்கூடியவதற்கு உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை உணவுகளை உடைகளை பிரித்து கொடுக்கின்றீர்கள். வீட்டுக்கு யாராவது விருந்தாளியும் வந்துட்டா விழுந்து கொண்டு கவனிக்கின்றீர்கள். யாருக்கு உரிமை இல்லையோ உரிமைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி 5 மலங்கள் யார் எடுத்திருக்கிறதோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட வேண்டாம். இதுல 2 விஷயம், நீங்க உறவினோடு சேர்ந்தீர்கள், விருந்தினர்களை நீங்கள் உபசரிப்பார்கள். இவை 2 தவிர ஆமில்கள் அடுத்தவருடைய சுமைகளை ஏற்றுக்கிறது, தன்னுடைய இருக்கிற அடுத்தவருக்கு பிரித்து கொடுக்கின்றது, இல்லாதவர்கள் உரிமைக்காக போராடுகின்றது. இந்த குணங்கள் எல்லாம் நபிகள் நாயகமே உங்களுக்கு இருக்கின்றது. இந்த இளைய சமுதாயத்திலே இதே போன்ற நல்ல எண்ணங்கள் யாரெல்லாம் அடுத்தவர்கள் உரிமைக்காக தன் சமுதாய மக்கள் உரிமைக்காக வறுமைகளை கஷ்டப்படக்கூடிய உரிமைக்காக உணவுக்கு கஷ்டப்படும் உரிமைக்காக பல வாழ்வாதாரத்தை கேள்வி கணக்காக இருக்கின்றவே அவர் உரிமைக்காக உங்களுக்கு இருக்க சொத்துக்களை சுகங்களை அழைத்து கொடுங்கள், அல்லாஹ் தந்தது அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதே போல யாருடைய உரிமை நான் சொல்ல ரேஷன் கார்டு கூட இதே போல சின்ன சின்ன பேரோட அடுத்தவர்கள் என்னத்துக்காக கஷ்டப்படுறாங்களோ இதெல்லாம் உதவி செய்ய நபிகள் நாயகம் இளமைகளை இந்த வேலை செய்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்பொழுது ரசூலுல்லாஹ் நபி கிடையாது. நபியாக இல்லாத காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நல்ல அமலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மக்கள்கிட்ட போய் ஒரு நேரம் போறாங்க, நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கேன் ஏற்றுக்கிறீங்க ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா? நம்ம கேட்கறது இப்போ கேட்கறாங்க பொறுப்பு இருக்கா? நான் சொல்றேன் பொறுப்பா இப்ப 40 வருஷம் உங்களோட இருந்திருக்கேன். இந்த 40 வருட காலத்தில் இந்த முஹம்மது என்றால் பொய்யுரைக்கு பார்த்திருக்கின்றீர்களா? இந்த முஹம்மது என்றைக்காவது நீதிக்கு அமானியத்துக்கு மோசடிக்க பார்த்திருக்கின்றீர்களா? இந்த 40 வருட காலத்திலே பிறகு கெடுதல் செய்ய பார்த்திருக்கின்றீர்களா? நீங்கள் பார்த்து இது சாதிக்காக உண்மையான பார்த்திருக்கீங்க, நீங்க பார்த்திருக்கீங்க அமீனாக என்னை நேர்மையாக பார்த்திருக்கின்றேன். முழுக்க முழுக்க அன்றையே அந்த மலை வழிகளில் நின்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஏற்பீர்களா என்று கேட்பதற்கு முன்பு வரை அனைத்து நாட்களுமே பெருமாள் ஏற்றார்கள் என்று சொன்னால் அந்த வாலிப பருவத்தை நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக கையாண்டு இருக்கிறார்கள். எந்த இளைஞர்கள் இது போன்ற வாலிப பருவத்திலே சிறப்பாக கையாண்டார்களோ தங்களால் முடிந்த அளவுக்கு எந்த முடிகிறோ அந்த அளவு உதவி செய்தார்களோ அந்த உதவி அவர்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கு பிரதிபலிக்கும். இதைத்தான் இந்த வாலிப பருவம் ஊட்டுகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நாளைக்கு கியாமத்துல எல்லாரும் மேல வந்துருவாங்க. எப்படி இருக்குன்னா அல்லாஹ் வனத்துல சூரியன் தலைக்கு மேல ஒரு பணமரத்து அளவுக்கு இறக்கி வச்சிருவான். அங்க இருக்கையிலேயே வெயில் தாங்க முடியாது, ஏசி போடுவான். ஏசி வீட்டுல 18, 20, 16 வச்சு கூலி உட்கார்ந்து இருக்கிறோம். அது நீர்ப்படிக்கு பார்த்து கஷ்டப்படுறோம், ஃபேன் வச்சு வச்சுக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் எந்த ஃபேனும் கிடையாது, எந்த விதமான கூலியும் கிடையாது, ஒரு காற்று கூட வராது. அந்த சூரியன் தலைக்கு மேல இருக்கின்ற பொழுது வேர்வை சொட்ட சொட்ட வேர்வையெல்லாம் அப்படியே கீழே கொட்டி கிரண்டைக்கால் முழங்கால் வரைக்கும் அந்த வேர்வை வந்து விடும்.
போகின்றான்? அல்லாஹ் இந்த கேள்வி நேரத்தை எப்போது ஆரம்பிக்க போகின்றான்? நீ இடத்தை விட்டு தப்பித்தா போதுமே நினைக்க போகும்போது அந்த நேரத்தில் ஏதாச்சும் சின்ன நிலவு கிடைச்சா கூட நல்லா இருக்குமே நினைக்கும் போது நான் சொல்றாங்க நெல் கிடைக்கும். 7 வகையான மக்களுக்கு மட்டும் நெல் கிடைக்கும். யாருக்குப்பா? நீதி தவறாத அரசன். நீதி தவறாத அரசன் சொன்னா அந்த காலத்து அரசன் நாங்க இன்னைக்கு ஜனாதிபதி பிரதமர் அப்படியே கீழே இருந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ரொம்ப கீழே வருவாங்க. நம்முடைய ஜமாத்துடைய தலைவர்கள் நிர்வாகிகள் இவர்கள் நீதி தவறாமல் சொந்தக்காரன் மற்றவன் வகையாடி வேண்டாதவன் நான் பார்க்காம எல்லாத்துக்கும் அதிகாரம் பார்க்கணும். இப்போ பணக்காரன் நாலு பண்ணி இவங்க பாட்சியமாக ஒன்றும் கிடைக்காத அப்பப்போ தரவு கூட கெட்டு போயிடும் நினைக்காம யார் நீதியாக ஆட்சி செய்கின்றாரோ யார் நீதியாக நிர்வாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அருள்களை கொடுப்பான். ரெண்டாவதாக சொல்றாங்க ஷாபுன், ஒரு வாலிபன். எப்படிப்பட்ட வாலிபன்? தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை வணங்குவதிலேயே, யார் அல்லாஹ்வை வணங்குவதிலேயே தன் வாழ்க்கையை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ அத்தகைய இளைஞனுக்கு அல்லாஹ் அருள்களை கொடுப்பான். ஏன்? நீதி தவறாத அரசன் நீதியா நடக்கிறது பெரிய விஷயம். பள்ளிவாசல் தொழுவது பெரிய விஷயமா? இளைஞனுக்கு நோன்பு எடுப்பது பெரிய விஷயமா? ஜகாத் பொருளாதார வசதி இருந்தால் ஜகாத் கொடுப்பது பெரிய விஷயமா? ஏன் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தப்பு செய்யறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. அவன் நினைச்சா என்ன வேணாலும் தப்பு செய்யலாம். ஏன்னா அந்த வயசு தப்பு செய்ய சொல்லணும். ஆனா அந்த தப்புலாம் போகாம அந்த தப்பைலாம் எதுவும் செய்யாம அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துல கேட்பா என்ற அச்சத்தோடு பள்ளி வாயிலை வந்து தொழுது அல்லாஹ்விடத்திலே யார் அழுது புலம்புகிறார்களோ அந்த இளைய சமாளிமாரை அருள்சொலி நிலையில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய இளைய சமுதாயமே, இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா இந்த இளைய பிராயத்துல நம்ம சுத்தி, அதாவது அங்கிட்டீங்கன்னாலே எங்கிட்ட திருநாள் உங்களை பாவம் தோல்வி போட்டு நீங்களே தப்பு செய்யும் நினைக்காட்டா கூட செல்போன் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் செல்போன் வச்சிருப்போம். நல்ல கதை வேணும் அனுஷா நான் பயாமே கராத்து இந்த தோழி எதுவுமே கேட்கல அனுஷா நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஏன் பார்த்துக்கிறேன்? டக்குன்னு போட்டா வரும், தண்ணி விட்டுற வேலை இன்னும் திருப்பி போட்டா வரும். போட்டாதே நான் பார்த்தா என்ன கண்ணியமான இளைய சமுதாயமே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலையாக நிற்க வேண்டும் என்று சொன்னார், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் ஏண்டா இன்னைக்கு வயசானவங்க இருக்காங்க, இன்னும் 50 வருஷம் இருப்பாங்களோ 100 வருஷம் இருப்பாங்களோ தெரியாது. ஆனால் இந்த இந்தியாவுடைய இஸ்லாத்துடைய தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க நினைச்சாத்தே நீங்க தப்பு பண்ண யாருக்கும் தெரியாது. ரகசியமா செல்போன் கொடுத்தா உங்களை யார் இன்னைக்கு பண்ணா இந்த கிரைம் பிரான்ச் வந்து தப்பான பழங்கெல்லாம் பார்த்தா போலீஸ் பிடிச்சிருவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவன் பார்த்துருவான், அல்லாஹ் பார்த்துருவாங்க. இல்ல என்னங்க அல்லாஹ் நம்ம வாட்ச் பண்ணிக்கிறான், அல்லாஹ் பாப்பான், அதை கியாமத்துல கேட்பான். நம்ம என்ன செய்யறது? நம்மளுக்கு போயிடும். அச்சத்துல பார்க்காம இல்லை, ஐயோ நம்ம லைஃப்ல பார்த்தமாக்கு யூபிஐடி வச்சு அல்லது மெயில் வச்சு கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் கூட்டிட்டு போயிட்டா கோமானா போயிருவேன். நானும் கேட்பான் பிடிச்சிருப்பான், அவன் தப்பான படம் செல்போனை பார்த்தானா அதனால போலீஸ் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற பயத்திலே நீங்க செய்வதை விட எல்லாம் அல்லாஹ் உங்கள் பிடரி நரம்புக்கு அருகாமையிலிருந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்றானே, அந்த அல்லாஹ்வை பயந்து உங்களுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்காகவும் நபிகள் நாயகத்துக்காகவும் இந்த இஸ்லாத்தை வலிமைப்படுத்துவதற்காக நீங்க வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்த முடியும். அதே போல நம் சமுதாயத்தின் இளைஞர்கள் அத்தனை பேரும் சிறப்பானவராக கவியுல் முஃமினீன் சக்தி வாய்ந்த படையாக அல்லாஹ் பெரிய கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நேசிக்கக்கூடிய சிறந்த படையாக ஆக்கி நல்லொரு பாலிப்பாராக இன்று இறைவன் இறந்த பேசி பிரார்த்தித்து வாய்ப்படுத்த பலருமானுக்கு நன்றி கூறி விடைவெளிகின்றேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.